நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். வாங்க. வணக்கம் 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 வாங்க. அந்த சோமசுந்தரம் வரா, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பார்த்து. சரிண்ணா. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. இந்த வருஷம் நீங்க பூஜையே பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிட்டீங்க. நீங்க பாருங்க, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. போங்க, போய் உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேள்விப்பட்ட இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பூஜை பண்ற நேரத்துல வீட்டு விஷயங்களை பேசக்கூடாது. இங்க எல்லாரும் சிவனுடைய அருளை பெற வந்திருக்காங்க. முதல்ல அதுல கலந்துப்போம். பூஜைக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. உள்ள வாங்க. பாப்பா கார்த்திக். வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆமா, அர்ச்சனா வெங்க காணோம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க உட்காருங்க. கார்த்திக், போய் அவருக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொண்டு வா. சரிப்பா. பூஜை அன்னைக்கு நான் எவ்வளவு லேட்டா இருந்துட்டேன். கடவுளே, பாட்டிக்கிட்ட திட்டு வாங்காம நீதான் காப்பாத்தணும். நேத்து நீங்க செஞ்ச காரியத்துக்கு திட்டு வாங்காம இருந்தீங்களே. காலையில இருந்து 10,000 வாட்டி சொல்லிட்டாங்க சூர்யா மாப்பிளைய திருப்பி அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு. அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றாங்க. கோவத்தை கட்டுப்படுத்திக்க தெரியணுங்கிறாங்க. அம்மாவையும் சும்மா விடல. பிள்ளைங்களை சரியா வளர்க்க தெரியலன்னு அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நேத்து நான் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன். ஆனா கார்த்திக் அர்ச்சனா கிட்ட நடந்துகிட்டதும் உண்மையிலேயே சரி கிடையாது. மறுபடியும் அதே கோவம். சரி தப்புன்னு பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சரின்னு பட்டது அர்ச்சனாவை புண்படுத்திருச்சு. கார்த்திக் அவராவே வந்தாரு, ஆனா கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. அப்பா சொல்றதுதான் சரி. அர்ச்சனாவோட மன நிலைமைகளையும் அவ ஆசைகளையும் நாம புரிஞ்சுக்கணும். நாம இப்படி பண்றது சரியில்லை. வந்தனா, நமக்கு அர்ச்சனாவோட சந்தோஷம் தான் முக்கியம், வேற எதுவும் இல்லை. நீங்க சீக்கிரமா ரெடியாகி கீழே பூஜைக்கு வாங்க. இந்தாங்க. இருக்கட்டுங்க. வேண்டாங்க, விரதம் இருக்கும்போது நான் எதையுமே குடிக்க மாட்டேன். ஆமா, எங்க உங்க பொண்ணுங்களை காணவே காணோம்? எல்லாரும் சமையல் கட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குமுதா, ஹேமா, நந்தினிக்கு ஏதோ டாக்டர் வரன் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், மருமக எங்கன்னே தெரியலையே. இன்னைக்கு ஒரு நாளாவது ஊர் வம்ப நிறுத்துவோமா? சாமியை மட்டும் கும்பிடுவோம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதயாத். சிவோ மகேஸ்வரः சம்புः விநாயகி சசேகரः வாமதேவோ விரூபாக்ஷः கபர்தீ நீலலோகிதः சங்கரः சுலபாணிச்ச கட்வாங்கி விஷ்ணுவல்லபः சிபிவிஷ்டோம்பிகாநாதः ஸ்ரீகண்டோ பக்தவத்சலः भवः सर्वस्त्रिलोकेश सिद्धिकण्ठः शिवप्रियः उग्रः गवर्धी कामारी रन्दगासुरसुदनः. ॐ शिवाय स्वाहा. ॐ महेश्वराय स्वाहा. ॐ शम्भवे स्वाहा. ॐ पिनाकिने स्वाहा. ॐ शशिशेखराय स्वाहा. ஓம் வாமதேவாய ஸ்வாஹா. இன்னைக்கு இந்த பூஜையால அந்த பரமசிவனும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவரோட பக்தர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கான வரத்தை தருவார், ஆசீர்வாதத்தையும் தருவார். அதனாலதான் இங்க இருக்கிற எல்லா கணவன் மனைவிமார்களும் இந்த அக்னியில அக்ஷதைய போட்டுட்டு அப்புறமா அந்த சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் பண்ணுவா.
वदमानं भवति सदा यत्पुरुषः सधेन्द्रियायुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति शीर्वशस्वमायुष्यमारोग्यमाविदासोमानं महीयते धान्यं धनं वसं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः नमः पार्वती पदये हर हर महादेव தம்பி கார்த்திக், அடுத்தது நீதான்ப்பா போகணும். போப்பா. விஸ்வநாத் சார், முதல்ல பெரியவங்கள்லாம் அட்சதையை போட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்க பண்றது தான் சரியா இருக்கும். நீங்க வாங்க. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. 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 ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். கார்த்திக், இப்ப நீ போப்பா. என்ன சாந்தி, வீட்டு மருமக சமையல் கட்டிலே தான் இருப்பாளா? பூஜையில வந்து உட்கார கூடாதா? அவளை கூப்பிடுங்க. ஏமா லக்ஷ்மி, போய் உங்க அண்ணியை கூட்டிட்டு வாமா. நான் உங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது வந்து எங்க வீட்ல அப்படியே சிவனையும் பார்வதியும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. வாங்கோ, நீங்களும் அக்ஷதையை போட்டு ஜலாபிஷேகம் பண்ணுங்க. ஓம்
तत्पुरुषाय विद्महे चक्रतुण्डाय धीमहि धन्नो नन्दिः प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि धन्नो रुद्र प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात्। ॐ दामोदराय विद्महे रुक्मिणी वल्लभाय धीमहि धन्नो कृष्ण प्रचोदयात्। ॐ दशरथाय विद्महे सीता वल्लभाय धीमहि धन्नो राम प्रचोदयात्। हर हर महादेव। सदमानं भवति शतायुत् पुरुषः सदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। दीर्घशस्वमायुष्यमारोग्यमाविदा सोममानं मगीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः। அந்த சிவபெருமானோட கடாட்சம் உங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் எப்பவும் நிறைஞ்சிருக்கும். கார்த்திக், நீங்க 2 பேரும் பெரியவாளோட காலில் விழுந்து அவளோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பா. தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லா இருங்க. ரெண்டு பேர் ஜோடி பொருத்தமும் அற்புதமா இருக்கு. நிஜமா சாந்தி, உன் பிள்ளைக்காக வைரம் மாதிரி ஒரு மருமகளை தேடி பிடிச்சிருக்க. ஆமா, நான் இப்போ வந்துடுறேன். இந்த உலகம் என்னம்மா பேசுது? உங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப அன்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க காது கொடுத்தே கேட்காதீங்க. வாங்க, பிரசாதம் வாங்கிக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவபெருமானே, அருள் புரியணும்பா. எங்க அர்ச்சனாவோட வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையும் நீதான்ப்பா தீர்த்து வைக்கணும். அவ மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீ நீக்கிடுப்பா. இனிமேலாவது அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் சாமி. கடவுளே, அர்ச்சனா அவளோட வீட்டுக்கு போயிருக்கா. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க அவளை மனசார ஏத்துக்கணும். ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இன்னைக்கு ஏன் மாப்பிள்ள மட்டும் என்னவா புத்திசாலித்தனமான வேலையை தானே பண்ணிருக்காரு. அர்ச்சனாவை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சு ரொம்ப நல்லதுதான் பண்ணிருக்காரு. நானும் ஆரம்பத்துல இருந்து இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். அர்ச்சனா அவங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கணும். அம்மா, அண்ணா எப்பவுமே அவர் முடிவு அர்ச்சனா மேல திணிச்சதே இல்ல. அவளையே ஒரு நல்ல முடிவு எடுக்க சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அர்ச்சனா அங்க போக விட்டுருக்காருன்னா அது அர்ச்சனாவோட விருப்பமா இருந்ததுனாலதான். அதுவும் சரியான முடிவு தானே?
நிஜமா ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க வீட்ல தான் பூஜை பிரமாதமா நடக்குது. ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு மருமக வந்ததால இன்னும் கொஞ்சம் விசேஷமா நடக்குது. இருக்காதா பின்ன? நம்ம சாந்தியோட புது மருமகளுக்கு இது முதல் சிவராத்திரி பூஜையாச்சே. என்ன நான் சொல்றது சரிதானே சாந்தி? இங்க பாருமா, நாங்க இங்க பகல்ல மட்டும்தான் இருப்போம். எங்களுக்கு எவ்வளவு சேவை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிடு. அதானே, இந்த ஒரு நாள் மட்டும்தான் நாங்கெல்லாம் உனக்கு சித்தி பெரியம்மா அத்தை முறை. எங்களுக்கெல்லாம் சேவை பண்ண இது உனக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா இல்லையா? நாங்க எல்லாரும் உனக்கு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார், நீயும் கார்த்திக்கும் எப்பவும் சந்தோஷமா வாழ்வீங்க. இங்க அர்ச்சனா சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வா. வா அர்ச்சனா, எல்லாரும் சாப்பிடறதுக்கு சமையல் ரெடி பண்ணலாம். அம்மா, நான் போட்டுமா? சரி அர்ச்சனா, போ. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்களா இங்கே இருங்க, நான் கிச்சன்ல வேலையை பார்த்துட்டு வரேன். பாவம் உங்க மருமக காலையில இருந்து சமையல் கட்டிலே இருக்கிறா.